இந்த விண்டர்ல நீங்க ஐஸ்லாண்ட் டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க பெர்ஃபெக்ட்டான சூப்பரான வீடியோக்குள்ள தான் வந்திருக்கீங்க. பிகாஸ் நாங்க லாஸ்ட் விண்டர் ஐஸ்லாண்ட் டிராவல் பண்ணோம். அப்போ எவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணா கூட நாங்க சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க விண்டர்ல ஐஸ்லாண்டுக்கு நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க தான் போறீங்க அப்படின்னா நாங்களும் அதுக்கு தான் போனோம். ஸோ நார்தர்ன் லைட்ஸை நாங்க டிசம்பர்ல பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா போனோம். நாங்க பார்க்கவும் செஞ்சோம், பட் ஒரு தப்பு பண்ணோம். ஆமா, அது என்னன்னா ஃபுல் மூன் டே அப்ப நாங்க போயிட்டோம். ஸோ வழக்கமா என்னன்னா நிலா தான் நம்ம நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க கூடாத விஷயங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லலாம். இவனை கொன்னிடலாமா? ஏன்னா லைட் பொல்யூஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் சிட்டிக்குள்ள நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க முடியாது. எப்பயுமே ஒரு அவுட்டர்ல தான் பார்க்க முடியும். ரொம்ப தள்ளி கூட்டு போவாங்க ஊர்ல இருந்து. பட் நிலா மண்டதன்னைக்கு வானத்துல இருக்கும் போது எங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஃபுல் மூன் டே அவ்வளோ பிரைட்டா இருந்துச்சு. என் வெளிச்சத்துக்கு மேல நீங்க எங்கடா பார்க்க சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க போறப்பே பஸ் டிரைவர் சொன்னாரு, ஃபுல் மூன் டேல நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நார்தர்ன் லைட்ஸ் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ரொம்ப மைல்டா தான் உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. அப்பவே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? பட் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியல. நாங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலும் இந்த விஷயத்தை நாங்க பார்க்கல எங்கேயுமே. சோ அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க. நீங்க போறீங்கன்னா நீங்க அது நியூ மூன் டேவா பார்த்து போங்க. ஏன்னா நார்தர்ன் லைட்ஸ் வந்தா கூட உங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு 2 இமேஜ் காமிக்கிறேன். இது நாங்க நார்தர்ன் லைட்ஸ் ஐஸ்லாண்ட்ல பார்த்தது. இது நாங்க நார்தர்ன் லைட்ஸ் யூகேல பார்த்தது. எங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தது. சோ 2024 விண்டர் ஒரு பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் நார்தர்ன் லைட். பிகாஸ் நிறைய இடத்துல தெரியுது. நீங்க ஐஸ்லாண்ட் போறீங்கன்னா இது பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் நார்தர்ன் லைட். குறிப்பா அமாவாசை. அடுத்த மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். இதுதான் இருக்குதே நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ராங் ஷூஸ் சூஸ் பண்ணது. சக்தியோட பாடி கொஞ்சம் ஒரு மாதிரி வார்மான பாடி. என்னோட கால்லாம் இந்த கோல்டு ஃபீட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ நாங்க ப்ராப்பர் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். பட் ஷூஸ் ஹைக்கிங் ஷூஸ் போட்டிருந்தோம். ஹைக்கிங் ஷூஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா தண்ணி வாட்டர் ப்ரூஃப் தான். பட் கோல்டு ப்ரூஃப் கிடையாது, விண்டர் ப்ரூஃப் கிடையாது. இது எனக்கு அங்க போய் தான் நான் ரொம்ப ஹார்ட்வேல கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் 2 தெர்மல் சாக்ஸ் போட்டா கூட என்னோட ஷூ ஃபுல்லா தாங்கவே இல்லை. பயங்கரமா காலில் குளிர் ஏறி. நீங்க போறீங்கன்னா ஒரு லெதர் ஷூ வித் அந்த வெல்வெட் கோட்டிங் மாதிரி இருக்கும், உள்ளன் கோட்டிங். கரெக்ட்டா? சோ அந்த மாதிரி ஷூ டிம்பர்லாண்ட் வுட்லாண்ட்ஸ்ல அந்த மாதிரி ஷூஸ் கிடைக்கும். அத ப்ரிஃபர் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஆமா, நிறைய பேர் இந்த மூட்டு கால் வரையெல்லாம் ஷூஸ் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் ஐஸ்லாண்ட் ரீச் ஆன முதல் நாள் நைட்டே நார்தர்ன் லைட்ஸ் ட்ரிப் புக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் பிளான் சொல்லுவோம். உசிதமானது. சில டூர் கம்பெனி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு பார்க்க முடியலன்னா 2-3 நாளைக்கு நீங்க பார்க்குற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு பெஸ்ட் பிளான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது கெட்டியோர் கையில தான் புக் பண்ணேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்க நீங்க இன்னைக்கு நைட்டு பார்க்கலையா, நாளைக்கு வாங்கன்னு உங்களை கூட்டு போவாங்க. நாளை கழிச்சு பார்க்கலாம். ஸோ நாங்க போற அன்னைக்கு நைட்டே நார்தர்ன் லைட்ஸ் டூர் புக் பண்ணிட்டோம். பட் அங்க ஒரு தப்பு பண்ணோம். ஆமா, அது என்னன்னா நாங்க ஃபிளைட்ல இருந்து இறங்கிட்டு அந்த ட்ரிப் போய் ஸ்டார்ட் பண்ண டைமுக்கும் ஒரு 3 hours தான் இருந்துச்சு. ஸோ நீங்க நினைக்கலாம் 3 hours நிறைய டைம் இருக்கே நீங்க போயிடலான்னு. ஆனா நம்ம ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி டிரான்சிட் ஆகி அந்த லக்கேஜோட நாங்க போனோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதுவே உங்களுக்கு ஒரு 5 hours மினிமம் இருந்துச்சுன்னா நீங்க உங்க ரூமுக்கு போய் செக் இன் பண்ணிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்க போயிருக்கலாம். பட் ஆனா எங்களுக்கு ரெஃப்ரெஷே எங்கன்னா நாங்க பிக்கப் பண்ண இடத்துல தான் நாங்க ரெஃப்ரெஷே பண்ணோம். அட்லீஸ்ட் 5 hours ஒரு கேப்பாவது கொடுங்க நீங்க ஃபிளைட்ல இருந்து இறங்கி வந்ததும். ஏன்னா ஃபிளைட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஊரை விட்டு வெளியே எங்கேயோ இருக்கு. உள்ள வரதுக்கே 1 hour ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரூம் செக் இன் பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு நார்தர்ன் லைட்ஸ் பிளான் போடுங்க அன்னைக்கு நைட்டு. அது மாதிரி நான் சொல்லுவேன். ஐஸ்லாண்ட்ல நார்தர்ன் லைட்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற ஒரு ஐட்டம் என்னன்னா தெர்மல் ஸ்பா. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான 2 இருந்தான். ஒன்னு ப்ளூ லகூன், இன்னொன்னு ஸ்கை லகூன். ஸ்பானாலே நம்ம அந்த ஹாட் வாட்டர் பாத் நம்ம கண்டிப்பா எடுத்துப்போம். இது ஐஸ்லாண்ட்ல நேச்சுரலா இருக்கு. பிகாஸ் அந்த பூமி கடியில இருக்கிற ஜியோ தெர்மல் வாட்டர் பயங்கர சூடா இருக்கும். அந்த வாட்டர்ல நம்ம குளிக்கலாம். அது ப்ளூ லகூன். ஸ்கை லகூன் ஆர்டிஃபிஷியலி மேடு. எங்களுக்கு ப்ளூ லகூன் போறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ நாங்க ஸ்கை லகூன் சூஸ் பண்ணிருந்தோம். ஆல்சோ ஸ்கை லகூன் ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அது நீங்க ஈஸியாவும் எடுத்துக்கலாம். நாங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா அதுலயே பிக்கப் நாங்க போடாம விட்டோம். சோ அதனால பிக்கப் போடல. சோ அதான் என்ன ஆச்சுன்னா நாங்க உபர் மாதிரி ஒரு பிரைவேட் ரெண்டல் ஹையர் பண்ணி தான் போனோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்க ஸ்கை லகூன் புக் பண்றீங்கன்னா பிக்கப் அண்ட் டிராப் இருக்கிற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரோம். சோ நீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்லாண்ட்ல சில டே ட்ரிப்ஸ்லாம் புக் பண்ணிருந்தோம். அவங்க மீட்டிங் பாயிண்ட்டுக்கு சில இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிராப் ஆஃப் லொகேஷனும் நம்ம கிட்ட கேட்பாங்க. நாங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா எங்களோட ரூம் கிட்ட என்ன பஸ் ஸ்டாப் இருக்குன்னு பஸ் ஸ்டாப் நம்பரை நாங்க பார்க்கவே இல்லை. ஸோ நார்தர்ன் லைட்ஸ் முடிஞ்சு நாங்க இறங்குற டைம்ல எந்த பஸ் ஸ்டாப்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டமா சொல்லி இறக்கி விட சொல்லிட்டோம். நீங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்றீங்கன்னா அது கிட்ட பஸ் ஸ்டாப்ல 1ல இருந்து நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு இருக்கும். ஸோ அந்த பஸ் ஸ்டாப் நம்பரை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களை ரிட்டன் ட்ராப் ஆஃப் பண்ணும்போது அவங்க எந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி வேணுமோ நீங்க அங்க இருந்து ஈஸியா நடந்து போயிடலாம். நாங்க ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி ரொம்ப தூரம் அந்த குளிர்ல நைட் நடந்து வந்தோம். ஸோ அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் எங்க ஃபர்ஸ்ட் ட்ராப்பே அப்படி அமைஞ்சிச்சு. அதுவும் இந்த பெரிய ட்ராலியை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப சேலஞ்சிங் அட்வென்ச்சர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து உங்களோட ரூம் கிட்ட எந்த பஸ் ஸ்டாப்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா உங்க ஹோட்டல்லயோ உங்க ஏர்பிஎன்பிலயோ ஒரு என்கொயரி பண்ணிருங்க. உங்க ரூம் கிட்ட என்ன பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சில ஹோட்டல்ல வந்து பிக்கப் ட்ராப் இருக்கும். ஸோ அதை நீங்க விசாரிச்சு அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. ஐஸ்லாண்ட் ட்ரிப் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்படி நான் பண்ணி சில மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்டும் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 5 மிஸ்டேக்ஸ் தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ முக்கியமாக நீங்கள் வின்டரில் ஐஸ்லாண்ட் போகும்போதுல கார் ரெண்டல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிரைவ். ஏன்னா அங்கே ரொம்ப காத்தடிக்கும், அதை விட அதிகமாக பனி விழுகும். லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி நம்ம ரோட்டில் புழுதி பறக்குதோ அது மாதிரி ஐஸ் பறந்து போகும். வின்டர் டைமில் டே லைட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால நம்ம டிரைவிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இன்கேஸ் அப்படி நீங்கள் வந்து கார் ரெண்டல் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 4x4 ஒரு பெரிய காராக நல்லா 4x4 ஒரு நல்ல பெரிய காராக எடுத்து ஓட்டினீங்கன்னா you can manage, but ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆமா. ஸோ சவுத் கோஸ்ட் டே ட்ரிப் போனோம். அப்போ வந்து எங்களை கூட்டு போன டிரைவர் அவர் வேன் ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் வந்து லிட்டரலி அப்படியே ஸ்னோ ஸ்ட்ராம் அடிக்குது, இறங்கி நின்று காரை முன்னாடி வைப் பண்ணிட்டு இருக்காரு. நடு ரோட்ல நின்று தொடச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா வைப்பர்லாம் ஒர்க் ஆகல. நிறைய கார் ஒர்க் ஆகும். வைப்பர்ல என்னதான் ஒர்க் ஆனாலுமே அது ஐஸ் உட்கார்ந்துக்கிடும். அதுல மழை தண்ணி மாதிரி கிடையாது ஐஸ். அதனால ஒரு ஹார்டான லேயரா வந்து ஃபார்மே உட்கார்ந்துரும். ஸோ அவங்க இறங்கி கிளீன் பண்ணி போனாங்க. அதே மாதிரி நாங்க போயிட்டு இருக்கும்போது நிறைய கார் யூ டர்ன் பண்ணுச்சு. அவர்கிட்ட கேட்டோம், எதுக்கு இத்தனை கார் யூ டர்ன் பண்றாங்க, என்னாச்சு, ரோட் பிளாக் அப்படி கேட்டப்போ, இல்ல அவங்களுக்கு ஓட தெரியல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து காலைல 8:30 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல செம இருட்டு. ஏன்னா 10 மணி 11 மணிக்கு தான் விடியும், 3-4 மணிக்கு இருட்டிடும். ஸோ இதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்க ஹோட்டல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி ஹோட்டல் பார்த்துட்டே இருக்காதீங்க. டக்குன்னு ஒன்று புக் பண்ணி வச்சிருங்க. ஸோ booking.comலாம் இப்போ சில ஆப்ஷன் இருக்கு, ஏர்பிஎன்பிலையும் சில ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா நம்ம பே லேட்டரா பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு மேலே தான் உங்களோட கார்டுல இருந்து காசு எடுப்பாங்க. இல்ல ஃபுல்லி ரீஃபண்டபிள் கூட ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபர்ஸ்டே டக்குன்னு ஒரு புக்கிங் வந்து பண்ணி வச்சிருங்க. ரொம்ப பிளானிங்லாம் பண்ணிக்கோங்க. லேட்டரா நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க அப்புறமா. ஏன்னா தங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து வின்டர் மாசம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்றது நல்லது. ஏன்னா நீங்க அந்த மாசம் கம்மியாக ரேட்டும் அதிகமாகும், புக்கிங்ஸும் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு சீப்பாக கிடைக்க வேண்டிய ஐட்டம் சீப்பாக ஸ்டே பண்ண வேண்டிய எந்த இடமும் கிடைக்காது. ஸோ அதனால அட்வான்ஸ் பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டே மட்டும் புக் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கலாம். நாங்க புக் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியரா புக் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் இருந்தனால நாங்க தெரிஞ்ச அபார்ட்மெண்ட்டுக்கே போனனால எங்களுக்கு இந்த இஷ்யூ வரல. பட் நிறைய பேர் சொன்னதை கேட்டது வந்து நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ண பீப்புள் கேட்டப்போ இந்த மாதிரி புக்கிங்ஸ்லாம் ரொம்ப கிடைக்க கஷ்டமா இருந்தது. நாங்கள் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்களோட ட்ரிப் எக்ஸ்பென்ஸோட ரூம் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே ட்ரிப்போ இல்லை வேறு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பிடுங்க. ஏன்னா ரோடு ஃபுல்லாமே நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அது நிறைய ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம நார்மல் வாக் நடக்க முடியாது. நீங்கள் வழக்கமாக ஒரு இடத்துக்கு 10 நிமிஷத்தில் போறீங்கன்னா அங்கே வந்து அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். ஆமாம். ஸோ அதனால அதை பிளான் பண்ணி ஒரு ஸ்லோ வாக்கராக தான் நீங்கள் போக முடியும். அதை பிளான் பண்ணி கொஞ்சம் அஹெடாகவே நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போங்க. அப்படின்னா தான் இந்த பிக்கப் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் போக முடியும். இல்லைனா அவங்க ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க சரி வரலன்னு சொல்லி ஆப்ஷன் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் நடக்கணும்னாலே உங்களுக்கு கிராம்பான்ஸ்ன்ற ஒரு விஷயம் மஸ்ட். இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல விஷயம். நான் ட்ரிப்பு போகிற முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பனி வந்துட்டு அப்படியே அது கிளேஷியர் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்மளால நடக்கவே முடியாது. ஸோ கிராம்பான்ஸ்ன்றது நம்ம முள்ளு செருப்பு மாதிரி அந்த ஆணி அடியில் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமேசான் லிங்க் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது கண்டிப்பாக மஸ்ட். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்ம எந்த ட்ரிப் போனாலும் சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பாடுக்காக தான் நம்ம வந்து வேறு ஊரே போய் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து சாதாரண ஒரு டேக்அவே ஷாப், அதாவது ஒரு போயிட்டு ஒரு ஹாட் டாக் வாங்குறீங்களோ நார்மல் கடையில், அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாலும் சரி, சின்ன ஷாப்பில் சாப்பிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அங்கே சில இந்த கபாப் ஷாப்ஸும் இருந்துச்சு கம்பேரிட்டிவாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. அதை ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் வந்து
சமைக்கிறது பெஸ்ட். அதுக்கு நீங்க ஏர்பிஎன்பி ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு மீல் பண்ணிக்கலாம். ஒரு வேளையாவது நம்ம வீட்டுல சமைச்சோம்னா அந்த காஸ்ட் நம்ம கொஞ்சம் கட் பண்ணலாம். அதுவும் இல்லாம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. ஐஸ்லாண்ட் போறீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் அலவன்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கும் அந்த குளிருக்கு. நம்ம வெளியே போய் என்ன வேணும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ரொம்ப ட்ரிப்போட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. கடலை மிட்டாய், முறுக்கு, அது மாதிரி நிறைய ஐட்டம், நம்ம ஊர் ஐட்டம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. நாங்க எடுத்துட்டு போனோம். ஆமா. ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு இது வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணோன்னு நம்புகிறேன். எக்ஸப்ட் த ஷூ, பட் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு தெர்மல்ஸு, அதுக்கு மேலே ஒரு சொட் ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு நார்மல் ஜாக்கெட், அதுக்கு மேலே இது காம்பினேஷனாக கிடைக்கும் உங்களுக்கு. விண்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், விண்ட் அண்ட் ரெயின் ப்ரூஃப் வந்து கைண்ட் ஆஃப் உங்கள் ஜாக்கெட் வந்து கிடைக்கும். அதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி பேக்கடாக இருக்கும். ஆல்சோ தலையும் கவர் பண்ணிக்கோங்க, பிளஸ் ஸ்கார்ஃப் மாதிரியும் போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லா பார்ட்டையும் நீங்க கவர் பண்ணி போறது பெஸ்ட். ஸ்கார்ஃப், கிளவுஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் உங்க கண்ணு மட்டும் தான் தெரியணும், இந்த இடம் மட்டும் தான் தெரியணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணுக்குமே ஏதாவது நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல கிளாஸ் கொண்டு போய் அதுவும் கவர் ஆயிரும். ஆமா, சன்கிளாஸ் வைப்பரோட கிடைச்சா வாங்கிக்கோங்க. சோ நீங்க ஒரு மினி ஆஸ்ட்ரோநாட் மாதிரியே ஒரு லுக்ல தான் சுத்துவீங்க. அந்த மாதிரி பண்ணணும். ஆமா, நாங்க போன ட்ரிப்ல நான் போட்டோ போட்டது ஃபுல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரே டைப் ஆஃப் காஸ்டியூமா இருக்கும். நீங்க நினைக்கிறாங்களா அவங்க ட்ரெஸ்ஸே கொண்டு போகல, அது காரணம் கிடையாது. அங்க இருக்க குளிர் தான் காரணம். ஆமா, உள்ள என்ன ட்ரெஸ் போட்டாலும் இட் டசன்ட் மேட்டர். பட் ப்ராப்பரா இந்த வியர் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ மெயினா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்ஃபா பிளான் பண்றவங்களுக்கு, அதாவது நம்மளே ஓனா ஐட்னரி டிராவல் டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து பிளான் புக்கிங்ஸ் எல்லாமே போறவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினா. அந்த மாதிரி நீங்க புக் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லைன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லை ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா காதுசாக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டு ஒரு டிஎம் பண்ணுங்க. நான் வந்து உங்களோட ஐட்னரிஸ்க்கு ப்ளஸ் உங்களோட பிளானுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். காதுசாக்ஸ் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கிறோம். பட் நிறைய பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணுவோம் இன் அண்ட் அரௌண்ட் யூகே. இப்போ ரீசெண்டாக நிறைய யூரோப் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட ஐட்னரிஸ் எல்லாமே எங்களோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். காதுசாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.